உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு மேடம் தான் காசு கொடுத்தாங்க இதெல்லாம் பண்றதுக்காக. எந்த மேடம்? அவங்க பேர் என்ன? சார், பேர்லாம் தெரியாது. பார்த்ததும் கிடையாது. 2 தடவை போன்ல பேசிருக்க, அவ்வளவுதான். போன்ல பேசிருக்கியா? அப்படின்னா நம்பர் இருக்கணும்ல. நம்பர் கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன் சார். சீக்கிரம் எடு. சார், இந்த நம்பர் தான் சார். தாமினி அக்கா, இதோட உங்க ஆட்டம் முடிஞ்சது. ஹலோ, உங்க வேலை முடிஞ்சது மேடம். ஆனா நீங்க டபுள் பேமெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன அந்த மோகன் எங்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டான். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். குட் ஜாப் அண்ட் டோன்ட் யூ வரி. நீ கேட்ட மாதிரி உனக்கு பணம் கிடைக்கும், அதுவும் டபுளா. ஓகே மேடம். அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? நடக்கிறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க. ஒரு நிமிஷம். நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா, ராதாக்கும் மோகனுக்கும் உள்ள உறவுக்கு எண்டு கார்டு போட்டுருவேன்னு. இன்னையோட இவங்க உறவு முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை நாம கொண்டாடுறதுக்காக நான் போய் எதையாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். இந்த போன் உன்கிட்ட எப்படி? எனக்கு தெரியல என்னோட பையில எப்படி வந்துச்சுன்னு. இந்த போன் மோனையா ஆபீஸோட வெளியே விழுந்துச்சு. இந்த மேடத்தோட வாய்ஸும் அந்த போன்ல பேசுறவங்க வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை இவங்க தான் போன் பண்ணி உள்ள வர சொல்லி ஆர்டர் போட்டாங்களா? இவங்க தான் அப்படி சொன்னாங்க. அந்த பொண்ணை காப்பாத்த ஒருத்தன் உள்ள வருவான்னு சொன்னாங்க. ஏய், எதுக்கு போய் சொல்ற மோனையா? மேடம், என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நான் போய் சொல்லல, நீங்க தான் போய் சொல்றீங்க. பாருங்க
பாருங்க எங்களை அடிச்சு எப்படி பண்ணிட்டாருன்னு. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டாரு மேடம். இதுக்கு நீங்க டபுள் பேமெண்ட் எனக்கு கொடுக்கணும். முதல்ல இப்படி ஒளறத நிறுத்த. மோனையா மோனையா இவங்கள போய் சொல்றாங்க. ஏன் பேச்ச நம்புங்க, நான் உண்மையை சொல்றேன். இதெல்லாம் பண்ணது தாமினி அக்கா. தாமினி அக்கா அந்த சிசிடிவி கேமரா மூலமா என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்குலாம் உதவி செஞ்சாங்க. இவங்க கூட இன்னொரு ஆள் இருக்கான். அவனை எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். அவன் அவங்களோட பழைய ரவுடி. மோனையா எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான். போதும் ராதா. போதும். ஏய், வாடா. வாடா, எந்திரிச்சு வாடா. உங்களுக்கு நான் போய் சொல்ற மாதிரி தோணுதா? பின்ன வேற என்ன பண்றனே? என்கிட்ட நீ என்ன சொன்ன? உன்னோட போன் ஆபீஸ்க்கு வெளியே விழுந்துருச்சுன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது அந்த போன் எப்படி உன் பேக்குள்ள வந்துச்சு? மோனையா, ஒருவேளை இந்த ரவுடி பசங்களே ரகசியமா என் பேக்ல இந்த போனை போட்டிருக்கலாம்ல. அப்போ எப்போன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது. சரி, போனை கூட ஒரு சைடுல அப்படியே வச்சிடலாம். நீ என்கிட்ட என்ன சொன்ன? தாமினி உன்னை சிசிடிவி கேமரா மூலமா பாக்குறேன்னு சொன்னல. எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னு போது அப்புறம் எப்படி? மோனையா மோனையா, நான் தானே ஃபியூஸ போடுங்கன்னு. நான் தான் சொன்னல தாமினி அக்கா சிசிடிவி கேமரா மூலமா பார்த்து இவங்களுக்குலாம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அதனாலதான் நான் எல்லா சிசிடிவி கேமராவையும் உடைச்சேன். ஃபியூஸையே போடுங்கன்னு. மோனையா, அந்த ரவுடி பசங்களெல்லாம் அனுப்புறது தாமினி அக்கா தான். நான் சொல்றது கேளுங்க மோனையா. போதும், நிறுத்து ராதா. போதும். நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் தாமினியை பிளேம் பண்றதை நிறுத்து. உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்கா. அழுது அழுது அவன் நிலைமை மோசமா இருக்கு. உன்னால அவ தன்னோட கான்பிடன்ஸே இழந்துட்டா. குறைஞ்சது அதுக்காகவாவது அவளை விட்டுற நீ. எல்லாத்தையும் தாமினி பண்ணலாம். மோகனையா, நீங்க மறுபடியும் தாமினி அக்கா வலையில விழுறீங்க. நீங்க தப்பான ஆளை நம்புறீங்க மோனையா. அவங்க தப்பானவங்க. ஒரு தடவை யோசிச்சு பாருங்க மோனையா, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? இப்படி பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னோட பார்வையில நீ நல்லவளா மாற முடியும். எல்லாரும் முன்னாடி ராதா ரொம்ப பெரிய மகான்னு காட்டிக்கிறதுக்காக, மறுபடியும் மோகனுடைய மொத்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக, மோகனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டான்னு சொல்றதுக்காக. ராதா ஒரு உதவாக்கற சோம்பேறி மோகன தகுதியானவனா பொறுப்பானவனா மாத்திட்டேன்னு சொல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.